ஹே கைஸ், நான் தான் உங்கள் ஆர்டி. இன்னைக்கு கனவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, 2 வித்தியாசமானதை தான் பண்ண போகிறோம். கேஸ் நம்ம ஓல்டு வீடியோ பண்ண ஸ்பைடர் பானை கண்டுபிடிச்சோம். பார்க்கணும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. மாட்டிக்கணும் இல்லைனா ஐயோ ஸ்பைடருமா இங்கே நண்பர்களே. இப்போ தான் எனக்கு நான் வருது உங்கள்கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் நான் ஃபஸ்ட்டுன்னு சொன்னேன்ல, அது இதுதான். ஸோ கைஸ், இன்றைக்கி நான் 2 விஷயம் பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல, அது இது தான். ஒன்று வந்து பண்ண நம்ம இந்த ஸ்பைடர் ஃபார்ம் வந்து பில்டு பண்ண போகிறோம். ஏன்னா அது மூலம் நமக்கு எக்ஸிப் நிறைய வர மாட்டுது. எக்ஸிப் ஃபார்ம் வந்து பண்ணால் நிறையா கிடைக்கும். அது மூலம் வந்து பண்ணால் நம்ம என்சாண்டிங் டேபிள் வந்து பண்ணால் நம்ம எக்ஸிபிக்கு ஏற்ற மாதிரி அது பண்ணால் நமக்கு பவர்லாம் கிடைக்கும். ஸோ அது மூலம் வந்து பண்ணால் நம்ம நக்கு. ஸோ கைஸ், அது மூலமாக நம்மளை யாராலையும் அழிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கைஸ், நம்ம வந்து பண்ண முக்கியமான பொருளாக அங்கே மேலே வச்சுட்டு வந்துட்டேன். எல்லாம் நேரம் தான். இது என்னது? இந்த கிராஃப்டிங் டேபிளை பார்க்குறப்ப எனக்கு ஸ்கெல்டன் நாவு தான் வந்துக்கிட்டது. அதனால தான் நான் ரொம்ப பொருளை இழந்துட்டேன். ஸோ அதாவது நண்பர்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மரத்தை விட்டுணும். ஏன்னா அப்போ தான் நம்ம லேட்ரு செய்ய முடியும், மேலே ஏறி கீழே இறங்குறதுக்கு. கைஸ், வெட்டின மரத்தை நட்டு வைப்போம். ஏன்னா அப்போ தான் அது நமக்கு உதவும். இது நான் வந்து சொல்கிறேன் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் இப்படி மரத்தை வளர்த்தாதான் நம்மளால் நிம்மதியை பெற முடியும். இந்த உலகம் நிம்மதியாக இருக்கும். கிரிஞ்சா பிரேசரில் ஆர்கியோப்டெரிஸ் விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருப்ப நியூட்டன் 3ஆம் விதி பயன்படும். அப்படி பார்த்தா இந்த இடத்துல வந்து போனால் தண்ணி வந்து மாப்ஸு கூட 2 வாட்டர் பக்கெட்டு எவ்வளோ மேக்ஸ் பண்ணி போட்டு பார்த்தாலும் மொத்தமாக ஒன்று வரமாட்டுது. நண்பர்களே, டே இருங்கடா, தண்ணி எனக்கு எதிராக சண்டை போடுது. நண்பர்களே, எப்படியாவது போய் எங்கள் இடத்துல வச்சா முடிஞ்சு. நண்பர்களே வச்சாச்சு. மொத்தமாக இந்த இடத்துல வந்தால் ஒரு பிளாக் வந்துச்சு. இது போதும் நமக்கு. இந்த இடத்துல வந்து பண்ணால் நம்ம உடச்சி அப்படியே கொஞ்சம் பெருசாக தோண்டி போக ரொம்ப இருட்டாக தெரியுது. கைஸ், எனக்கு ஒரு டவுட்டு. மனிதன் தான் இன்னொரு மனிதனை உருவாக்குறான்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்குறப்ப வெயிட் மினிட், இவ்வளோ பெரிய கேவ் இருக்குது. ஏன்னா இந்த கேவுக்கு எண்டே இல்லையாடா. எத்தனை கேவ் தான்டா இது மாதிரி இருக்குது. ஒரு கேவை முடிச்சுட்டு நினச்சா ஒரு பெரிய கேவ் எங்கள் பட்டாளையும் இருக்குது. நல்பல்லே, நம்மகிட்ட அயனு டைமண்டு எதுவுமே இல்லை. நம்ம இதில் தான் நோண்டணும்னு நினைக்கிறேன். உள்ளே விழுந்தால் எலும்பு கூட மிஞ்சாது போல் மொத்தமாக டைடு தான். சை, அது எப்படின்னு எனக்கு தெரில. காண்டே கரெக்டாக எனக்கு கூட ஏதாவது பிரச்சனை வைக்கிறான். கீழே என்னமோ முன்னிச்சு. அந்த ஜாம்பி தோல்வார் தாங்க முன்னாடி நீ வேறு ஏன்டா போகிற. ஃபஸ்ட் இது அடைச்சி விட்ருவோம் நம்மளே. கொஞ்சம் போனால் அவளே மூச்சு செத்து போயிடும். மேலே போனால் கீழே போனால் எனக்கே தெரில. கீழே தான் போகிறேன்னா கீழே போகிறேன். நான் வரலையே. ஆக்சுவலி நான் மேலே தான் போகணும். டே என்னடா நீ தம்பி, என்னால் முடியலப்பா. இதுக்கு மேலே வேகமாக போய் எஸ்கேப் ஆகணும். உள்ளே குனிஞ்சு போடா. ஐயோ, நம்மளே போக மாட்டான் போல. இப்படியா போய் மேலே கொஞ்சமாக உடச்சி வந்துருக்காங்க. நம்ம அப்படியே எஸ்கேப் ஆகிட வேண்டியது. இதுக்கு மேலே வந்தாச்சு. இதுக்கு மேலே நோண்டி உடைக்க முடியாது. இப்படியா ஓட அப்படி தான் ஏன்னா உலகம் ஒரு டே நீ ஒரு டைமண்ட் பேக்காக சொல்கிறா. இதே எப்படி உடச்சா என்னடாலே அடா பாவி. ஆனால் ஒன்று உடச்சாச்சு. இன்னும் 2 என்ன ஒன்றுமே தெரிய மாட்டுது. கண்ணு தெரிய மாட்டுது. தண்ணியை கல்லை வச்சாச்சு அடிச்சு. இனி நமக்கு பிரச்சனை இல்லை. மேலே போக வேண்டியதுனே வந்துச்சு. இப்போ அடுத்து மேலே வந்து பணம் உடைக்கணுமா? ஓகே கைஸ், நம்ம மட்டும் வந்து பணம் லாஸ்ட் தான் வந்துட்டு டேட்டு வந்துட்டு டேட் வந்துருச்சு. அப்போ நம்ம கண்ணில் வந்து ஒளி வட்டம் தெரிய போகுது. ஒளி வட்டம் தெரிஞ்சு போச்சு. மேலே வந்து பணம் செடி தான் இருக்குது. எப்படியாவது ஃபஸ்ட் இந்த இடத்த விட்டு கிளம்பணும். கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் மூச்சு வாங்கிடுச்சு நம்மளே. A few moments later. கைஸ், வெட்டின மரத்தோட லேட்ரு செஞ்சாச்சு. இப்போ வந்து லேட்ரு காமிக்கிறேன். இந்த சைடு வந்து லேட்ரு, அந்த சைடு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் இப்போ பொறுமையாக போகிறதுக்கு பதிலாக இப்போ நேராக குதிச்சோன்னா அப்படியே தண்ணியில் விழுந்துடலாம். இல்லை வந்து நம்ம கடி சொல்ல மாதிரி இந்த இடத்துல வந்து நான் ஹாப்பர் செஞ்சேன். அதனால தான் வாங்கிக்க. இல்லை வந்து பண்ணால் வேஸ்ட்டு பீஸ் தான் நம்மளே. எல்லாம் உடைக்க வேண்டியது. அப்போ வந்து பண்ணால் அங்கே கவலையே இல்லை. எத்தனை நேரம் போட்டு தள்ள வேண்டியது. வாங்கடா. ஆனால் என்ன பிரச்சனைனா, அடிக்கடி கிட்டே வந்து அடிச்சுக்கிட்டேன். ஆனால் அதை பண்ணால் அந்த வெப்புலாம் வந்து பார்த்தோன்னா என்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் வந்து பார்த்தா இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. கண்டிப்பாக அடுத்து எதாவது பண்ணி வைப்போம். இப்போ இதே போதும். வாடா எல்லோரும் அங்கிட்டு போகிறாங்க. நம்ம வந்து நான் அந்த இடத்துல தண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். அதை தண்ணி வச்சதே நம்மளால என்ன பண்ணுறது எனக்கே தெரியல. ஸோ கைஸ், லைட்டை உடச்சிட்டோம். இப்போ வந்து பணம் ஜாம்பி விட்டு ஸ்பானாங்களா இல்லை ஸ்பைடர் ஸ்பானாகுமா அந்த இடத்துல தெரில. என்னன்னு எனக்கே புரியல. வாங்கடா உங்களை வெளுத்து கட்டுறதுலாம் எனக்கு சந்தோஷமே. சாவடா தக்காளி என்கிட்ட இன்னும் வருது. என்னடா ஸ்ட்ரெயிட்ரு நீ எப்போ அங்கே வர இது ஸ்பைடர் போனடா உடக்கி இங்கே இடம் இல்லடா அப்படி ஏறி வந்து நம்மளை சாகடிக்கிறானே. ஐயோ, ஜாம்பி சத்தால் இது தோலை தாங்க முடியல. வாடா இப்போதைக்கு ஒழுக்க கூட சுட தெரியலடா. நீலாம் வேஸ்ட்டு தான்டா. நான் நம்மளை கிட்டே இருக்கேன். ஆனால் அவன் வந்து பண்ண வேஸ்ட்டு. என்னடா செத்து போயிட்டா. அதுக்குள்ளேயும் அல்ல குறையாது. இந்த லீஃபு தான் இது. எதுக்குன்னா நம்ம என்சாண்டிங் டேபிள் செய்ய போகிறோம்ல, அதுக்காக தான். அதுக்கு வந்து பண்ணால் ஒரு டெக்கரேஷனுக்காக தான் எடுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 64 ஸ்டாக் வரட்டும்.
ஸோ கைஸ் என்சார்டிங் டேபிள் சேர்த்து தெரியாது, அதனால் ஃபஸ்ட்டு போட்டு பார்ப்போம். ஓகே கைஸ், என்சார்டிங் டேபிள் 4 ஒப்சிலியனு 2 ஆத்தி டைமண்ட் பார்க்க வேண்டியதில்லை. புக்கு செய்யணுமா? புக்குக்கு என்னடா மீனிங்? புக்கு எப்படி செய்யணும் எனக்கே தெரியல. ஃபஸ்ட்டு புக்கு எப்படி செய்வோம் பார்ப்போம். ஓகே, புக்கு தான் இருக்குது. ஒரு லெதரு, அப்புறம் 3 வந்து பண்ணால் பேப்பரு. இன்ட்ரெஸ்டிங். பட்டு பேப்பர் எப்படி செய்யணும் எனக்கே தெரியாது. பேப்பர் இப்போ வரும். பேப்பருக்கு வந்து பண்ணால் 3 சுகர் கண்ணு ஐடியா. எனக்கு சுகர்கன் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே ஒரு தடவை ஸ்டாண்டை போடணும்ல, அதே இடத்துல தான் அந்த பண்ண சுகர்கானை வந்து பண்ணால் இருந்துச்சு, வளர்த்து விட்டேன். பட் அது என்ன நிலைமைக்கு தெரில. ஃபஸ்ட்டு போய் எடுத்து பார்ப்போம். இந்த காப்பர் கூட ஒழுங்காக ஒரு வேலை செய்யாது, இதே துரும்பு போச்சு. ஒழுங்காக என்றைக்கு வேலை செஞ்சுருக்கான்? வெயிட் மினிட். டேய் காப்பர் கோலோ, நீ எங்கடா இருக்க? டே அடா பாவி, ரொம்ப நேரமாக பார்க்கறடா வீடியோ, ஆரம்பத்துலேருந்து பார்க்குறேன். ஆளவே காணும், எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல. டேய் கஷ்டப்பட்டு உனக்கு காப்பர் எடுத்து உனக்கு வீட்டுக்கு வந்தால் நீ எங்கடா போனா? டே தம்பி எங்கடா இருக்க? ஆளை காணாமே. ரொம்ப தூரம் பார்க்குறேன், அங்கே இருக்கலாம், இல்லை அங்கே ஆடுது இருக்குது, இங்கே வேறு எதுவுமே இல்லை. அடா பாவி, செத்து போயிட்டியா? அடா உனக்கா எவ்வளோ போகிறான்னு இந்த இடத்துல நான் ஆடுக்கு வந்து பணம் வச்சேன், அதுமாதிரி உனக்கு சமாதி வைக்கணும் போல். அடா பாவி, உனக்கா கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணேன்டா, ஆனால் கடைசியில் இப்படி வேஸ்ட்டாக போச்சு. கைஸ், போன வீடியோவில் கேரட் எப்படி செய்யுதுன்னு அதுக்கப்புறம் எனக்கே குழப்பமாயிடுச்சு. ஏன்னா கேரட்லாம் சீடாக இருக்கான்னு கேரட்லாம் சீட் இல்லை, கேரட்டில் சீடு தான் மாற்றிடலாம் போல். ஒன்று திருநாள் இன்னொன்று வரும் போல். நான் கேரட்டுக்கு வந்து பண்ணால் ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் இது எல்லாத்தையும் வந்து பண்ணால் உடச்சி விட்டேன். அதுக்கப்புறம் பண்ணால் அவங்க வில்லேஜில் வந்து பண்ணால் கேரட் சீட்டை அதாவது விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேரட் எடுத்தேன். பட் இவனுக்கு வந்து பண்ண இன்னும் குட்டி போடல. அது என்ன காரணம் எனக்கு சுத்தமாக தெரியல. ஃபார்முலா இருந்தாலே குட்டி போடுவாங்களா, இல்லை ஜஸ்ட் நார்மல் வில்லேஜராக இருந்தாலே குட்டி போடுவாங்களான்னு தெரியல. அதோட இப்படி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடட்டா எனக்கு இருக்குது நிறையா கரும்பே. அடே வாண்டுறீங்க, நீ எப்படா இங்கே சுற்றிக்கிட்டு கிடக்குற? எதாவது நல்லா வைக்கிறானா? பாலுக்கு 2 ஓகே வரலாம். ஓமே நம்மளே என்னமோ மினுக்குது, அது என்னதுன்னு தெரியவில்லை நண்பர்களே. அது என்ன செக் பண்ணி பார்த்துருவோமா? என்னது எஃபிசியன்சி 2 எஃபிசியன்சி என்ன அர்த்தம் எனக்கு தெரிலடா. அது 18 எம்எல்டா. டே ரொம்ப ஓவர்றா. கைஸ், சொல்லி என்சார்டி டிவிங் பண்ணலாம் பார்த்தா அது முன்னே புக்கு செய்யணும் போல். ஃபஸ்ட்டு புக்கை செய்வோம். புக்குக்கு லெதரா? ஐயோ எவ்வளோ தாண்டா எடுக்க சொல்லுங்க. லெதர் அந்த லெதர். சரி, அப்புறம் வந்துட்டு உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். அது என்ன பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம போனதுக்கு இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் அது பண்ணால் மைண்ட் கேம் விளாண்டுக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட கையை அதை பண்ண ஆடிடுச்சு நண்பர்களே. ஏன்னா டைமண்டு அயன் என்ட்டு எதுவுமே இல்லை. அது சரிக்காக இவ்வளோ போராட்டம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, புக்கு செஞ்சாச்சு. பட்டு புக்கு செல்ஃப்லாம் இருந்தால் போல். அது கண்டிப்பாக தான் நம்ம வந்து பண்ணால் வில்லேஜ் எடுத்து வாங்கிக்கலாம். சரி, அதோட பார்த்தீங்க. சரி விடுங்க நண்பர்களே. ஃபஸ்ட்டு வந்து பண்ணால் நம்ம வந்து என்சார்டிங் டேபிள் வந்து செஞ்சாச்சு. பட்டு நம்ம வந்து பண்ணால் இப்போ புக்கு செல்ஃப் இருக்கணும். அது எப்படி எடுக்கிறது? வில்லேஜ் கிட்ட எடுப்போமா, இல்லை நம்மளே சுயமாக யோசிப்போமா, இல்லை வில்லேஜ்கிட்ட வாங்குவோமா? என்ன பண்ணுறது எனக்கே தெரியலையே நண்பர்களே. நம்ம வந்து சுய உழைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செஞ்சு அதில் புக் ஸ்டோர் வச்சு அப்போ வந்து பணம் முன்னேறணும். அதான் நமக்கு கற்று ஆற்றி சூறா மாதிரி குதிக்கலாம் பார்த்தேன். பட் இப்படி கேவலமாக குதிச்சிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, மேலே போய் வந்து பண்ணால் இப்போ ஏகப்பட்ட வளர்த்து விட்டு போனேன். என்ன ஆகுதுன்னு இல்லை. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் கைஸ் 1 மணி நேரம்னா நான் அந்த சாதா மைன்கிராஃப்ட் 1 மணி நேரம் இல்லை, கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நான் உட்காந்து மைனிங் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம அந்த பழைய கேவதையும் வச்சு போனால் மைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்மகிட்ட கொட்டா இப்போ வந்து பண்ணால் நிறையா கரும்பு சாறு இருக்குது, அதை கரும்பு இருக்குது. லெதருக்கு கண்டிப்பாக மாடு தேவை, வேறு வழியில் மாடை கொண்டுதே ஆகணும். மாடு சின்னதாக இருக்குன்னு பார்த்தா இது பண்ணி மாடு தெய்வனாலும் மைன்கிராஃப்ட் பொறுத்தளவுக்கு அது கரெக்டாக ஒரு 10 இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளே வில்லேஜ் இருந்ததும் ஒரு 11 இருக்குது, அதை நம்ம பிடிங்கியாச்சு. வேறு வழி இல்லை, நம்ம எப்படி கஷ்டப்பட்டு பண்ணாலும் வேஸ்ட் ஆக போகுது. என்ன 2 எடுக்குது வருது, அப்போ கண்டிப்பாக அதை உடச்சிடணும். என்னடா புக்கு வருது? முடிஞ்சளவு செஞ்சுருக்கேன். ஸோ கைஸ், இதோட போதும். ஏன்னா இந்த வீடியோ வந்து பண்ணால் ரொம்ப பெருசாக எனக்கு தெரியுது. கிட்டத்தட்ட வந்து பண்ணால் 3 மணி நேரம் விளையாண்டுருப்பேன் போல கேமை. ஆனால் பரவாயில்ல, இது நல்லா இருக்குது.